ஹாய், நான் உங்கள் சிந்து கார்த்திக். திஸ் இஸ் எஸ்கே ஸ்ரீ ரேபல்ஸ் யூடியூப் சேனல். போன வீடியோவில் நம்ம வந்துட்டு ஸ்கில்ஸ் எவ்ரி கரியர் பிரேக் விமன் ஷுட் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கில்லை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் ஸ்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஸ்கில் தேவைப்படுது இந்த செகண்ட் வீடியோவில் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா பேசிக் டெக் லிட்ரஸி அப்படிங்கிறது. இது வந்து கண்டிப்பாக இதெல்லாம் அட்வான்ஸ்டாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நல்லது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்படி என்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்புகிறோம், ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஃபைல் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஃபைல் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி மெயில் வந்து நீட்டாக ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி மெயில் அனுப்புறது, ஸோ பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நாம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்கில்ஸு ஸோ அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள், நாட் அட்வான்ஸ்டு பட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம கற்று வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூகுள் ட்ரைவ், டாக்குமெண்ட்ஸ், ஷீட்ஸு, ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் கூகுள் ட்ரைவில். ஸோ அந்த கூகுள் ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட ஜிமெயிலில் ஒன் ஆஃப் த கூகுள் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவ் அப்படிங்கிறது. ஸோ அந்த கூகுள் ட்ரைவ் எதுக்காக அப்படின்னா, ஸோ டாக்குமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்யூம் அப்படி வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிப்போர்ட்ஸ், ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ வந்துட்டு நம்ம லோக்கல் ஃபோல்டரில் எதுலேருந்து வச்சுருப்போம். ஸோ சப்போஸ் சிஸ்டம்க்கு ஏதாவது ஆகிடுச்சு, இல்லை லேப்டாப்புக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அது எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட் வந்து அந்த மாதிரி லோக்கல் ட்ரைவில் வைக்கிறத விட, ஸோ நம்மளோட கூகுள் ட்ரைவில் வச்சுருக்கிறது ஒரு க்ளவுடில் வச்சுருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நமக்கு தெரியாமே நம்ம அந்த க்ளவுடை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த க்ளவுடில் வச்சுருந்தோம் அப்படின்னா என்றைக்கு இருந்தாலும் நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நிறைய நம்மளோட சர்டிஃபிகேட்ஸோட காப்பி இருக்கும், சாஃப்ட் காப்பி. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிப்ளமோ ஆர் டிகிரி, யூஜி, பிஜி, அதே மாதிரி நம்ம படித்தோம்னா சில கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ். இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்மளுக்கு டிஜிட்டலாகவே தந்துடுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட ஜிமெயிலில் வச்சுக்கிறோம். ஜிமெயிலில் இருக்க கூகுள் ட்ரைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ எப்போ வேணாலும் நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே போனாலும் நம்ம அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூகுள் ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில். ஸோ இமெயில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தவங்க நமக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த இமெயிலுக்கு நான் எப்படி தெளிவாக அவங்களுக்கு பதில் சொல்லணும், எப்படி சப்ஜெக்ட் போடணும், எப்படி கண்டென்ட், பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும், எப்படி ஒரு தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு எண்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நமக்கு ஒருத்தவங்க இமெயில் அனுப்புறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை மெயில் அனுப்புகிறோம், இல்லை நாம தான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்புகிறோம்னா ஸோ எப்படி மெயில் அனுப்புறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ நிறையா டைப் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பிடிஎஃப் இருக்குது, ஜிப் ஃபைல் இருக்கலாம், இல்லை டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கலாம், இல்லை HTML ஃபைல் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஃபைலு. ஸோ சிஸ்டமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஃபைலை வந்து எப்படி அதோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, வந்து CSV ஃபைல், எக்ஸல் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் ஃபைல், அதெல்லாம் வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, எப்படி சேஃபாக வச்சுக்கிறது, ஃபைல் எக்ஸ்டென்ஷன்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுக்காக PDF ஃபைல் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக டெக்ஸ்ட் ஃபைல் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக ஜிப் ஃபைல் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக HTML ஃபைல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரௌசர் டூல்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரௌசர் டூல்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ். ஸோ இந்த மாதிரி ப்ரௌசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ரௌசர்லாம் என்ன இருக்குது,
நார்மலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் ப்ரௌசர் டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரௌசர் டூல்ஸ்லாம் வந்து என்னென்னா இருக்குது, அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னும் வேறு என்னென்ன ப்ரௌசர் டூல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன பெனிஃபிட்ஸு, ஒரு ப்ரௌசர் இன்னொரு ப்ரௌசருக்கு வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஆடெக்ஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரிமோட் ஜாப்ஸ், ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் பிஸ்னஸ், ஏஜென்சி ஒர்க்கு, இது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கும் போது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்கில்ஸு. ஸோ இந்த ஸ்கில்லை நான் திருப்பி ஒரு தடவை ரிகப் பண்ணுறேன். கூகுள் டிரைவ், இமெயில், ஃபைல் ஹேண்ட்லிங், ப்ரௌசர் டூல்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ், இதெல்லாம் எங்கே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிமோட் ஜாப்ஸ் ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா அப்புறம் நமக்கு யூஸ் ஆகும். ஃப்ரீலான்சிங்கை நம்ம ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்னா அங்கே யூஸ் ஆகும். ஆன்லைன் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் ஆகும். அடுத்த ஏஜென்சி ஒர்க், இதெல்லாம் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஸ்கில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு ஸ்கில்லோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.